ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரிஜோ டெய்லரிங். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாம் இன்றைக்கு லைனிங் சுடிதார் எப்படி நாம் அளவெடுத்து கட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம டாப்போட ஃப்ரண்ட் பக்கம் இந்த மாதிரி மடித்து போட்டுக்கலாம். எனக்கு ஃப்ரண்டில் நெக் சுடிதார் கிளாத்லேயும் இருக்கிறதுனால இந்த நெக் போர்ஷன் கரெக்டாக சென்டர் பக்கம் வர மாதிரி நான் மடித்து போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு சுடிதாரோட ஃப்ரண்டில் இந்த மாதிரி மாடல் எதுவும் வச்சுருந்தாங்க அப்படின்னா அது கரெக்டாக சென்டரில் வர மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக மடித்து போட்டுக்கோங்க. மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் வர மாதிரி இருக்கணும். இது பின்பக்க கிளாத்து நம்ம டாப்போட, அதையும் நம்ம ஃப்ரண்ட் கிளாத்தோ ரெண்டாக மடக்கி எவ்வளோ அளவுக்கு போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு கரெக்டாக வர மாதிரி அளந்து இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கலாம். மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் வரணும். மீதி இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், பின்பக்க கிளாத்து கீழ்ப்பக்கம் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம மேல் பக்க கிளாத், அதாவது நம்ம சுடிதாரோட ஃப்ரண்ட் பக்கம் அதோட மேல் பக்கம் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். மடிப்பு பக்கம் எப்போவுமே நம்ம பக்கம் பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சுடிதாரோட பின்பக்க கிளாத்தில் கீழ்ப்பக்கம் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மடக்கி ஸ்டிச் பண்ணுறதுக்காக நமக்கு சுடிதாரோட ஃப்ரண்ட் பக்கம் மாடல் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம அதில் 1 இன்ச் விட வேண்டாம். பின்பக்கம் மாடல் கொடுக்கல, அதனால் நம்ம பின்பக்க கிளாத் மடித்து தைக்கணும். அதனால் மேல் பக்க கிளாத்தை கீழ்ப்பக்கம் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இந்த மாதிரி மேலே தூக்கி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக மடித்து போட்டாச்சு. இனி நம்ம ஃபஸ்ட்டு உயரம் மார்க் பண்ணலாம். சுடிதாரோட உயரம் எதுலேருந்து அளக்கணும் அப்படின்ட்டு பாருங்கள். ஷோல்டர்லேருந்து நம்ம அளவெடுக்கணும். கரெக்டாக இந்த அளவுக்கு எடுக்கணும். ஷோல்டர் அளவுலேருந்து கரெக்டாக கீழ்ப்பக்கம் நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறது வரைக்கும் நம்ம அளவெடுக்கணும். பாருங்கள், 38 இன்ச்சு இருக்குது. அந்த 38 இன்ச்சு கூடால நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கூட்டி தையலுக்காக எடுத்துக்கலாம். பாருங்கள், 38 இன்ச்சு கூடால ஒரு 1/2 இன்ச்சு கூட்டி 38.5 இன்ச்சு நம்ம சுடிதாரோட உயரம் நம்ம எடுத்துக்கலாம். சுடிதார் டாப்போட உயரம் அது எதுலேருந்து மார்க் பண்ணணும்னு பாருங்கள். நம்ம சுடிதாரோட மேல் பக்க கிளாத்தில் தான் நம்ம மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம பின்பக்க கிளாத்தில் ஏற்கனவே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தான் நம்ம மேலே கிளாத்து போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் 38.5 இன்ச்சையும் மேல் பக்க கிளாத்துலேயே கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. 38.5 இன்ச்சையும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் நம்ம மேல் பக்கம் வரைஞ்சி விட்டுடலாம். அளவு நம்ம மார்க் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்கேல் யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த அளவு மார்க் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம இனி அளவு மேல் பக்கம் மார்க் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், 38 இன்ச்சை நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம அடுத்த அளவெல்லாம் மார்க் பண்ணலாம். இனி நம்ம மொத்த சுற்றளவு அளக்கலாம். நம்மளோட மொத்த சுற்றளவு அதுக்கு 2 பக்கம் ஆம்கோல் அளவையும் இந்த மாதிரி கரெக்டாக பிடிச்சி நம்ம அளக்கணும். பாருங்கள், 18 இன்ச்சு இருக்குது. கரெக்டாக இந்த ஆம்கோல் அளவை நீங்கள் கரெக்டாக அளக்கணும். அப்போ தான் நமக்கு மொத்த சுற்றளவு கரெக்டாக கிடைக்கும். 18.5 இன்ச்சு இருக்குது. இனி நம்ம இதில் பாதி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக மடித்து எடுத்துக்கோங்க. 18.5ல் பாதி 9.25 இன்ச்சு வரும். 9.25 இன்ச்சு கூடால 1.5 இன்ச்சு நாம் கூட்டி 10.25 இன்ச்சு நம்ம சுற்றளவு எடுத்துக்கலாம். நம்மளோட சுற்றளவு 10.25 இன்ச்சு வரும். அந்த அளவை இனி நம்ம மேல் பக்கம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், 10.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதான் நம்மளோட மொத்த சுற்றளவு. இனி நாம் கழுத்தளவெல்லாம் மார்க் பண்ணலாம். கழுத்தளவு, ஷோல்டர் அளவு, கைக்குழி அளவு எல்லாமே நம்ம அடுத்து மார்க் பண்ண போகிறோம்.
நம்ம மார்க் பண்ண லைனுக்கு கீழே வர மாதிரி. நம்ம கழுத்தோட அளவு எவ்வளோ அப்படின்னா 2 இன்ச், நம்ம நார்மலாக மார்க் பண்ணுற அதே 2 இன்ச் தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள் 2 இன்ச் வந்து மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம ஷோல்டர் அளவு வந்து மார்க் பண்ணலாம். ஷோல்டர் அளவு வந்து கரெக்டாக நம்ம அளவு துணியில் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து அளந்துக்கலாம். பாருங்கள் 2.25 இன்ச் இருக்குது. அந்த 2.25 இன்ச்சு கூடால 1/2 இன்ச் கூட்டி 3.25 இன்ச் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். 2.25 இன்ச்சு கூடால 1/2 இன்ச் கூட்டி 3.25 இன்ச் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளோட ஷோல்டர் அளவு. இந்த மாதிரி தான் நீங்களும் அளவு சுடிதாரில் இந்த மாதிரி தான் அளந்து நீங்கள் வந்து ஷோல்டர் அளவு வந்து மார்க் பண்ணணும். நம்ம ஷோல்டர் அளவு வந்து மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம கழுத்தோட உயரம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணலாம். அதையும் இந்த அளவு துணியிலேருந்து நம்ம எப்படி அளந்து எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சுடிதார் இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு கழுத்தளவு வந்து மார்க் பண்ணி அளந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து மார்க் பண்ணலாம். 6 இன்ச் இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட் கழுத்து வந்து 6 இன்ச் இருக்குது. அந்த 6 இன்ச்சை வந்து நம்ம சுடிதாரோட மேல் பக்க கிளாத்தில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரண்ட் கிளாத்தில் 6 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பின்பக்க அளவு வந்து மார்க் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. மேல் பக்கம் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 5.5 இன்ச் வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் கழுத்து வந்து நான் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதனால் நான் வந்து பின் கழுத்து வந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி 5.5 இன்ச் வந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். பின் கழுத்து அதை வந்து நம்ம சாதாரணமாக ஒரு ரவுண்டு நெக்காக நான் வந்து வரைஞ்சி விட்டுருக்கேன். பின் கழுத்து உங்களுக்கு வந்து முன் கழுத்து வந்து என்ன மாடல் வேணுமோ அந்த மாடலை நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக ஒரு ரவுண்டு மாடல் தான் மார்க் பண்ணியிருக்கேன். இனி நாம் ஆம்கோல் அளவு வந்து மார்க் பண்ணலாம். பாருங்கள் சுடிதாரில் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பாருங்கள். ஆம்கோல் அளவை கரெக்டாக இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு கரெக்டாக டேப்பை வந்து இந்த மாதிரி நேராக தான் நம்ம வந்து ஆம்கோல் அளவுக்கு வந்து எடுக்கணும். பாருங்கள் 6 இன்ச் இருக்குது. டேப்பை வந்து நீங்கள் எப்போவுமே வளைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு அளவு எதில் வருதுன்னு இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அளவு எடுக்கணும். ஆம்கோல் அளவு 6 இன்ச் இருக்குது. அந்த 6 இன்ச்சையும் கரெக்டாக நம்ம வந்து வரைஞ்சி விட்டுடலாம். ஆம்கோல் அளவில் ஆம்கோல் அளவு ஃபுல்லாக கரெக்டாக வர மாதிரி நீங்கள் வரைஞ்சி விட்டுருங்க. இனி நம்ம ஆம்கோலோட உள்பக்கம் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவு வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுடலாம். பாருங்கள் நம்ம வந்து ஆம்கோல் அளவு வந்து மார்க் பண்ணியாச்சு. கழுத்தளவு மார்க் பண்ணியாச்சு. ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. ஆம்கோல் அளவு மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம கீழ்ப்பக்கம் இருக்க அளவெல்லாம் இனி நம்ம மார்க் பண்ணலாம். மேல் பக்க அளவு மொத்தமே இவ்வளோ தான். இனி நம்ம கீழ்ப்பக்க அளவும் சைடு அளவும் நம்ம வந்து மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கீழ்ப்பக்க அளவு வந்து மார்க் பண்ணலாம். அதுக்கு நம்ம அளவு கிளாத்தை இந்த மாதிரி டபுளாக மடித்து வச்சுக்கணும். நம்ம கிளாத்தை எப்படி மடித்து போட்டிருக்கோமோ அதே மாதிரி சுடிதார் கிளாத்தையும் இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அளவு கிளாத்தையும் மடிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து அளந்து எடுக்கணும். 12 இன்ச் இருக்குது. 12 இன்ச்சு கூடால 1 இன்ச் கூட்டி நம்ம வந்து 13 இன்ச் எடுக்கலாம். 1 இன்ச் வந்து நம்ம வந்து சைடில் வந்து மடித்து தைக்கிறதுக்காக. அதனால் 12 இன்ச் கூடால 1 இன்ச் கூட்டி 13 இன்ச் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. கீழ்ப்பக்கம் மார்க் பண்ணியாச்சு. இனி நீங்கள் பின்பக்க கிளாத்தில் மட்டும் இந்த மாதிரி ஸ்லைடிங்காக ரைட்டாக வரைச்சி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது அந்த இடம் வந்து கொஞ்சம் கீழ்ப்பக்கம் இறங்கி வராமல் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது. இனி நாம்
ஓப்பன் அளவு வரைக்கும் மார்க் பண்ணலாம் பாருங்கள் எப்படின்ட்டு. ஓப்பன் அளவு வந்து நம்ம இந்த மாதிரி ஆம்கோல் அளவுலேருந்து மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்ம கைக்குழி அளவுலேருந்து அந்த ஓப்பன் வரைக்கும் 13 இன்ச் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அளந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் அளவு வந்து கரெக்டாக கிடைக்கும். இந்த ஆம்கோல் அளவுலேருந்து ஓப்பன் வரைக்கும் அளந்ததை நம்ம கரெக்டாக அந்த ஆம்கோல் அளவுலேருந்து மார்க் பண்ணணும். இந்த மாதிரி 13 இன்ச்சை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். நம்ம ஆம்கோல்லேருந்து தான் நம்ம வந்து ஓப்பன் வரைக்கும் அளவெடுத்தோம். அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணும்போதும் அந்த ஆம்கோல் அளவுலேருந்து 13 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மாற்றி மார்க் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் அதோட அகலம் எவ்வளவு அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக கிளாத்தை 2ஆக மடிச்சுட்டு அளந்து எடுத்துக்கோங்க. 10.25 இன்ச் இருக்குது. கரெக்டாக அந்த ஓப்பன் அளவில் தான் கரெக்டாக அளந்து எடுக்கணும். 10.25 இன்ச் கூடால நம்ம இனி 1 இன்ச் கூட்டி 11.25 இன்ச் எடுக்கணும். 10.25 இன்ச் கூடால 1 இன்ச் கூட்டி நம்ம வந்து 11.25 இன்ச் எடுக்கணும். இந்த 11.25 இன்ச்சை நம்ம வந்து கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண லைனுக்கு மேலே இந்த மாதிரி கிராஸாக வரைஞ்சி விட்டுருங்க. அப்போ நம்மளோட ஓப்பன் அளவு வந்து கரெக்டாக கிடச்சிரும். இந்த பாயிண்ட் தான் நம்மளோட ஓப்பன் அளவு. இனி நம்ம இந்த ரெண்டுக்கும் சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து சுடிதாரோட இடுப்பு வளைவு வந்து கரெக்டாக வர்றதுக்காக 13 இன்ச்சில் பாதி அளவு வந்து நம்ம வந்து இனி வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு 6.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 13 இன்ச்சில் பாதி வந்து 6.25 இன்ச்சு. அதை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இனி சுடிதார்லேயும் நம்ம அளவு சுடிதார்லேயும் கரெக்டாக அதோட சென்டர் பாயிண்ட் அளவு வந்து எவ்வளோ வருதுன்னு இந்த மாதிரி மார்க் பண்ணி அளந்துக்கோங்க. கரெக்டாக சென்டரில் வர மாதிரி அளந்துக்கோங்க. 8.5 இன்ச் இருக்குது. 8.5 இன்ச்சு கூடால நம்ம வந்து 1.5 இன்ச் கூட்டி 10 இன்ச் எடுக்கணும். 1 இன்ச்சு கூட்டக்கூடாது. இது வந்து நம்மளோட இடுப்பு வளைவு மார்க் பண்ணுறதுக்காக. அதனால் நீங்கள் வந்து 1.5 இன்ச்சு கூட்டி எடுக்கணும். அதனால் 8.5 இன்ச்சு கூடால 1.5 இன்ச் கூட்டி நம்ம வந்து 10 இன்ச் எடுத்துக்கலாம். அதை கரெக்டாக அந்த சென்டர் அளவில் 10 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வரைஞ்ச கோட்டுக்கு மேலே கரெக்டாக வர மாதிரி வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக கிடச்சிரும். இனி நம்ம அந்த சென்டர் பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம ஆம்கோல் வளைவுலேருந்து கரெக்டாக இந்த மாதிரி வளைச்சி வரைஞ்சி விட்டுடலாம். பாருங்கள், பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து இடுப்பு வளைவை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இனி நம்ம ஓப்பன் அளவுலேருந்து கீழ்ப்பக்கம் வந்து எப்படி நாம் மார்க் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து லாங் ஸ்கேல் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஸ்ட்ரைட் லைன் நமக்கு கிடைக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டிங்க அப்படின்னா ஓப்பன் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே அழகாக பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் வந்து இப்போ கையை வச்சு நீங்கள் வந்து வரைஞ்சி விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பன் வந்து மடக்கி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அது வந்து ஒரு மாதிரி திருங்கி வரும், ஸ்ட்ரைட்டாக வராது. அதனால் நீங்கள் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக வரைஞ்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக வரும். இனி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நெக் போர்ஷன் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இனி நம்ம ஆம்கோல் கட் பண்ணலாம். பாருங்கள், கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடுப்பு வளைவையும் நம்ம மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு மேலே வர மாதிரி கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணிடலாம். கீழ்ப்பக்கம் ஓப்பன் வந்து கரெக்டாக அந்த ஸ்ட்ரைட் லைனில் வர மாதிரி கரெக்டாக கட் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு பின்பக்கம் வந்து இந்த மாதிரி லைட்டாக ஸ்லைடிங்காக கட் பண்ணி விட்டுருங்க. ஓப்பன்
வந்து கரெக்டாக நம்ம அளவு தெரிகிறதுக்காக இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்து நமக்கு அந்த இடத்துல வந்து ஓப்பன் வரும் அப்படின்ட்டு நமக்கு வந்து கரெக்டாக தெரியும். பாருங்கள், நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் கிளாத்தும் பின்பக்க கிளாத்தும் நம்ம சுடிதாரோட 2 கிளாத்தும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாம். நான் வந்து 3/4 ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறேன். அதுக்கு நான் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து 15 இன்ச் வர மாதிரி எடுத்திருக்கேன். இனி நம்ம அதோட ஆப்போசிட் சைடு வந்து 12 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். 3 இன்ச் குறைச்சி 12 இன்ச் மார்க் பண்ணணும். அதுக்கு வந்து இனி நம்ம சைடில் வந்து கிளாத்து ஜாயின் பண்ணணும். இந்த அளவு அகலம் வந்து காணாது. அதனால நம்ம வந்து ஒரு 13 இன்ச் எடுத்துக்கலாம். 2 இன்ச் குறைச்சி 13 இன்ச் வந்து எடுத்து ஆப்போசிட் சைடில் மார்க் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம இனி வந்து கிளாத் வந்து ஜாயின் பண்ணி தைக்கும்போது நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு 12 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து நமக்கு வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் அளவு வந்து கரெக்டாக வரும். நம்ம இப்போவுமே கரெக்டாக 3 இன்ச் குறைச்சி மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்து ஜாயின் பண்ணும்போது வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து கரெக்டாக நமக்கு வராது. சுடிதார் கூடலாம் ஜாயின் பண்ணும்போது அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 இன்ச் அளவு கூட்டி. உங்களுக்கு வந்து ஸ்லீவ் அளவு வந்து பத்தலை அப்படின்னா இனி நம்ம லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2ஆக மடித்து மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் வர மாதிரி கரெக்டாக மடித்து போட்டுக்கணும். நம்ம சுடிதாரோட ஃப்ரண்ட் கிளாத்லேருந்து லைனிங் கிளாத் வந்து 1 இன்ச் அளவுக்கு கட்டையாக வர மாதிரி கீழ்ப்பக்கம் 1 இன்ச் அளவுக்கு கட்டையாக வர மாதிரி நம்ம சுடிதாரோட மேல் பக்க கிளாத்தை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். நெக் போர்ஷன் மட்டும் நம்ம வந்து கட் பண்ண வேண்டாம். மீதி எல்லா பக்கமும் கட் பண்ணி எடுத்துடலாம். நெக் போர்ஷன் வந்து நம்ம வந்து சுடிதார் ஸ்டிச் பண்ணும்போது நெக் கூடலாம் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். அப்போ வந்து நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால நெக்கோட சென்டர் பாயிண்ட் மட்டும் லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சென்டர் பாருங்கள், லைனிங் கிளாத் வந்து 1 இன்ச் அளவு கட்டையாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம நார்மல் சுடிதார் அளவுலேருந்து பாருங்கள், ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நாம் வந்து ஒரு நார்மலான ஒரு லைனிங் சுடிதார் வந்து தைக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் அளவெடுத்து நாம் வந்து கட் பண்ணணும். லைனிங் கிளாத்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் மேல் பக்க கிளாத்தும் நம்ம சுடிதாரோட ஃப்ரண்ட் கிளாத்தும் பேக் கிளாத்தும் ஸ்லீவ் பேட்டர்ன் எல்லாமே நம்ம இதே மாதிரி தான் அளவெடுத்து நம்ம வந்து கட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து அளவெடுத்து கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுடிதார் வந்து கரெக்டாக உங்களோட பர்ஃபெக்டான அளவுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.